ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள். அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்ல, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை. அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் விதியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையிலே பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.